ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல ஸ்கூல் நர்ஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 4ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹாங்கோட வீட்டை காட்டுறாங்க. ஸ்கூல் டயத்துல அவர் ஒரு அத்லட்டா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நடந்த ஒரு ஆக்சிடென்டால தான் அவரு கால் இந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். நம்ம ஹாங் அவர் வீட்டுல உட்காந்து அவர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க இப்ப அங்க ஒரு பொண்ணு வராங்க. அவருக்கு அவங்கள சுத்தமா அடையாளம் தெரியல. ஹே ஹாங், நான் தான் ஹங்காயான், நம்ம ரெண்டு பேரும் எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோமே அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹாங்கும் ஓ நீயா வா 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 அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அந்த டயத்துல ரொம்பவே க்ளோஸா இருந்திருப்பாங்க. நம்ம ஹங்காயான் அப்படியே அவங்களோட பழைய கதையெல்லாம் பேசி நம்ம ஹாங் கூட மொக்க போட்டுட்டு இருக்க, அவங்க விரல்ல இருந்த ஒரு ரிங்கை பார்த்துட்டு ஹாங் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல இல்ல, இது சும்மா சாதா ரிங் தான் அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஸ்கூலோட சயின்ஸ் டீச்சர் பேஸ்மெண்ட் கிட்ட போய் ஏதோ பார்த்துட்டு இருக்க, அவங்க வரலையும் நம்ம ஹங்காயாங் போட்டிருந்த மாதிரியே ஒரு ரிங் இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க எல்லாம் யாரு, எதுக்காக திடீர்னு நம்ம ஹாங்க சுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸோட அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மெக்கன்சி ஹெல்ப் பண்ண ஜிஹியாங் அப்படிங்கிற அந்த பையனை கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் முகம் ஃபுல்லா ஏதோ செடி மாதிரி வளர்ந்து அவனை ரொம்பவே வீக் ஆக்கிட்டு இருக்கு. நம்ம ஆன் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நான் நேரா விஷயத்துக்கு வரேன், அந்த சூவை உனக்கு மெக்கன்சி தானே கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிஹியான் லைட்டா திருட்டு மொழி முழிச்சிட்டு இல்ல நான் அதை கடையில வாங்கினேன், இதை கேட்க தான் என்ன இவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹாங் ஸ்கூலுக்கு வர வாட்ச்மேன் மூலியமா மெக்கன்சி பேஸ்மெண்டோட கீயை கேட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அந்த இடம் ரெஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு தெரியாதா, இல்ல கீழே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹாங் மூலியமா நம்ம ஆனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. எல்லாரும் ஏன் பேஸ்மெண்ட்லயே கண்ணா இருக்காங்க, சரி நீங்க போய் பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்ற அந்த பெஸ்டிசைட் கம்பெனியை கண்டுபிடிங்க, மெக்கன்சியை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க ஃப்ரெண்ட் நம்ம ஆனுக்காக அவங்க யூஸ் பண்ற அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் அப்டேட் பண்ணி மெக்கன்சியோட அட்ரஸை இப்ப கண்டுபிடிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அவரு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரு. ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்க நம்ம ஆனும் அப்படியே உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அவரு டேபிள்ல இருந்த பேப்பர்ல ஏதோ ஒரு ஏரியா மட்டும் மார்க் ஆயிருக்கு. அவங்க அப்படியே அதை பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹாங்கும் இன்டர்நெட் மூலியமா அந்த பெஸ்டிசைட் கம்பெனியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு இப்ப நேரா அவங்க இடத்துக்கே வந்துடுறாரு. அதுவும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் தான். அவர் அப்படியே உள்ள போக நம்ம ஆன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு அவர் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பாத்ரூம்ல இருந்த ஒரு டொப் மேல இதை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டிருக்க, அவங்க அப்படியே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா பாசி செடி மாதிரி நிறைய ஜெல்லி வளர்ந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹாங் அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போந்து அந்த பெஸ்டிசைட் கம்பெனி இருக்கிற அந்த ஆபீஸ் வாசலுக்கே போயிடுறாரு. ஆனா ரொம்ப காலமா அந்த ஆபீஸ் பூட்டியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நோட்டீஸ் கேரண்டி பில்லுன்னு சொல்லி எல்லாமே அப்படியே வாசலையே குமிஞ்சு கிடக்க, நம்ம ஹீரோயின் இப்ப இந்த பாசியை தொட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுல கை பட்ட உடனே அவங்க பின் கழுத்துல ஏதோ ஒரு ரெட் கலர் மார்க் வந்துட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹாங் அவர்கிட்ட இருந்த அந்த பெஸ்டிசைட் கம்பெனியோட நம்பருக்கு கால் பண்ணி பார்க்க உள்ள இருந்து போன் ரிங் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா ஒரு பூட்டி இருந்த அட்ரஸ்க்கு கால் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க, நம்ம ஆன் அவர் மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த பேப்பரையும் அதுல இருந்த டீடைல்ஸையும் வச்சு அரையும் குறையுமா அது அவங்க ஸ்கூலோட அட்ரஸ் தான் அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. இவதுக்காக இந்த அட்ரஸை மார்க் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சாக்காக மெக்கன்சியும் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. உள்ள வந்த உடனே அங்க யாரோ வந்துட்டு போன மாதிரியே அவருக்குள்ள ஒரு ஃபீல் வருது. அவர் அப்படியே வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நேரா பாத்ரூமுக்கு போக அங்கிருந்த கண்ணாடியில நீ வச்சிருந்தது என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. அவர் அப்படியே சாக்காயி டக்குன்னு அந்த டப்பை திறந்து பார்க்க உள்ள இருந்த பாசி செடி எல்லாமே இப்ப அழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஓ ஷிட் அப்படின்னு அவர் சொன்னதோட இப்ப அப்படியே அவங்க ஸ்கூல காட்டுறாங்க. வழக்கம் போல இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. வார்ம் அப் செக்ஷன், லாஃபிங் தெரப்பின்னு ஒன்னொன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆக பசங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டு இருக்க, நம்ம ஹாங் மட்டும் ரொம்பவே சோகமா இருக்காரு. நம்ம ஜெல்லி ஃபிஷ் வழக்கம் போல கிளாஸ கட் அடிச்சுட்டு நேரா நம்ம ஆனோட ஆபீஸ்க்கு போறாங்க. ஆனா அவங்க ஆபீஸ் பூட்டி இருக்கு. நம்ம ஹீரோயினையும் உள்ள காணோம். அவங்களோட கோட் மட்டும் தான் அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சதோட ஆன் உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டாக்டர் அப்படின்னு என்னத்தை தாமா தொட்ட, உன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு சில மெடிசன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க, நம்ம ஹீரோயின் நம்ம ஹாங் கூட சேர்ந்து இப்ப வெளியே போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்கள சுத்தி நிறைய பேரோட மெமரபிள் திங்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க அப்படியே அதுல இருந்த பாசிட்டிவ் ஆரா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹாங்கும் அந்த பெஸ்டிசைட் கம்பெனி
கம்பெனியை அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு தாத்தாவை பத்தின நிறைய விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹாங்க்கு அப்பா அம்மா கிடையாது, என் தாத்தா தான் என்ன வளர்த்தாரு, அவரு ரொம்பவே நல்லவரு, என்ன ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்ப முழுசா ரெக்கவர் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு வீட்டுக்கு போக நம்ம ஹாங் அவரு தாத்தா அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு லைப்ரரிக்கு அவங்கள கூட்டு போறாரு. அங்க நிறைய பாசிட்டிவ் ஆரா உள்ள புக்ஸ் இருக்கு, இது எல்லாமே அவரு தாத்தா படிச்சதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஹாங் கிட்ட காட்ட நம்ம ஹாங் இது எல்லாமே ரிலிஜியன், ஸ்பிரிச்சுவல் அப்புறம் மத வழிபாடு சம்பந்தப்பட்ட புக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் அதிகமா ரீட் பண்ண சில பேஜஸையும் சில வேர்ட்ஸையும் எடுத்து பார்க்க பிரீத்திங் ஹோல் அப்படிங்கிற பூமியையும் ஈவல் ஸ்பிரிட்ஸ் இருக்கிற இடத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோலை பத்தியும், இந்த பிரீத்திங் ஹோலை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கையில தோல்வியே வராது அப்படின்னு அதுல போட்டிருக்கிறதையும் அவங்க நோட் பண்றாங்க. இந்த ஹோல் தான் அவங்க ஸ்கூலோட பேஸ்மெண்ட்ல இருந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஹாங்கோட தாத்தா திட்டம் போட்டு இந்த ஸ்கூலை இந்த இடத்துல கட்டி இருந்திருப்பாரு. இது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோலை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ அவங்க கலெக்ட் பண்ண நம்ம ஆன் வாழ்க்கையே வெறுத்து போய் இப்ப அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இறந்து போனாங்க, என்னால அவங்கள சில பேரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சு. அந்த நேரத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்ப நான் ஸ்கூல்ல இருக்கேன், இங்கேயும் அதே நிலைமை தான் நடக்க போகுது அப்படிங்கும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அழுதுட்டு இருக்க அடுத்த நாள் அவங்க ஸ்கூலுக்கு ஒரு புது பிரச்சனை வருது. நம்ம ஆன் வழக்கம் போல நம்ம ஹாங்க கண்டுக்காத மாதிரியே அப்படியே கேம்பஸ் ஸ்கூல்ல சுத்திட்டு இருக்க ஒரு வித்தியாசமான பூச்சி மாதிரியான ஏதோ ஒண்ணு அங்க நின்னுட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நிமிந்து பார்க்க அவங்க முன்னாடி அதே மாதிரி லட்சக்கணக்கான பூச்சி ஒண்ணு சேர்ந்து அப்படியே அவங்க ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்கு. நம்ம ஆன் அதை பார்த்து சாக்காய் நிக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா இப்போ அவங்க ஸ்கூலுக்கு புதுசா ஹேமிங்கிற ஒரு பொண்ணு அட்மிஷனுக்காக வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணாலையும் நம்ம ஹீரோயின் மாதிரியே ஜெல்லிஸ் எல்லாம் பார்க்க முடியுது. பாக்குறது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆன் பார்த்த அந்த பூச்சி வாசல்ல இந்த காம்பவுண்ட்ல மாட்டிட்டு இருக்கு. அதை அப்படியே அவங்க எடுத்து சாப்பிடவும் செஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினால இந்த பூச்சை சாகடிக்கவே முடியல. அவங்க அப்படியே அவங்களோட ஸ்வாட வச்சு அதை அங்க இங்கேயும் இடிச்சு தள்ளிட்டு அது ஏன் சாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த பக்கமா வந்த அந்த ஹேமிங்கிற பொண்ணு அவங்களையும் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பூச்சையும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ள போறாங்க. ஹேமிங் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்பவே புவரா தான் இருக்காங்க. பசங்க எல்லாரும் அவங்களை கிண்டல் பண்ணிட்டு அவங்கள விட்டு நவுந்தே இருக்க நம்ம ஜெல்லி ஃபிஷ் அவங்க கேங் கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அங்கிருந்த ஒரு பையன் முதுகுல ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே கேண்டீன் போக ஸ்கூல் பசங்களுக்குலாம் இப்ப திடீர்னு நிறைய காயம் ஏற்பட ஆரம்பிச்சிடுது. கீழே மேலன்னு விழுந்து கை கால்லாம் உடைச்சிக்கிட்டு ஒருத்தரா வருசலா நம்ம ஆனை பார்க்க வர இது எல்லாத்துக்கும் அந்த பேட் லக்க உருவாக்குற அந்த பூச்சி தான் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஹேமிங்கும் அங்கதான் இருக்காங்க. பசங்க எல்லாரும் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வெளியே போக அவங்க நம்ம ஆன் கிட்ட அவங்கள ஒரு மைட் ஈட்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்க பிறக்கல அப்படின்னும் அவங்க உருவானதாவும் இந்த மைண்ட்ஸ் எல்லாம் எப்ப உருவானுச்சோ அதை அழிக்கிறதுக்காக அவங்களும் அதே டயத்துல தான் உருவானாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத சாதாரணமா கொல்ல முடியாது, நம்ம வயிற்றுல உள்ள ஆசிடால மட்டும்தான் இதை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே நம்ம ஆன் புடிச்சு வச்சிருந்த அந்த மைட்டை வெளியே எடுத்து அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்கு. இவ்வளவு மைட்ஸ நான் ஒன்னா பார்த்ததே இல்ல, ஏபிஜேஏ ஸ்டோன் என்னமோ நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நான் பல வருஷமா இந்த இடத்துக்குள்ளதான் வாழ்ந்து செத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலை சுத்தி இருக்கிற 5.28 கிலோமீட்டர்ஸ்ல தான் என்னோட மொத்த வாழ்க்கையுமே அடங்கி இருக்கு. இங்க பல கவர்மெண்ட்ஸ் மாறிடுச்சு, ஆனா அந்த ஸ்டோனோட பவர் மட்டும் ஒன்னும் குறையவே இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயின் நேரா நம்ம ஹாங் கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டோனை நோத்துனதுனாலதான் இந்த எல்லா பிரச்சனையுமே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அவங்க பேசிட்டு இருக்கிற டயத்துல அங்கிருந்த ஒரு டீச்சர் பாண்டுக்குள்ள அந்த மைட் பூந்துருது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட பேட் லக் ஸ்டார்ட் ஆகி ஸ்டாஃப் ரூம்குள்ளேயே அவர் அப்படியே குப்பர் அடிச்சிட்டு உழுக நம்ம ஹாங்க்கு ஒரு மெசேஜ் வருது. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் அவர் அதை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு லுக்கோட ஒண்ணுல அவ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், பேரு ஹங்காயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபேமிலி ஆல்பம் போட்டோவை எடுத்து இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன், இது என் தாத்தாவோட ஃபேவரட் ஃபிஷிங் ஸ்பாட், அது மட்டும் இல்ல பின்னாடி போயிட்டு இருக்கிற
இருக்கிறவரோட சட்டையில நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த பெஸ்டிசைட் கம்பெனியோட பேர் போட்டிருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, அப்பனா அந்த ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம ஹாங் அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்கள வெளியே கூப்பிட நம்ம ஆன் வரலன்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு சம காண்டாவது, இப்ப புதுசா எனக்கு ஒரு எதிரி முளைச்சிட்டா அவனும் நம்மள ஒருத்தி தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பயங்கர கோவத்தோட மெடிசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, அவங்க ஃப்ரெண்ட் அவங்க பேரை வச்சு அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எனக்கும் அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹேமிங் ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து மைண்ட்ஸ் திங்கிறாங்களோ இல்லையோ, ஆனா சாப்பாடு எல்லாத்தையும் அப்படியே பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க கையில ஸ்நாக்ஸ் நூடுல்ஸ்னு ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி கண்டதையும் தின்னதுனால அவங்களுக்கு சீக்கிரமாவே வயிற்று வலியும் வந்துருது. அவங்க நம்ம ஆனை பார்க்க வர, இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே அவங்கள ஒரு லுக் விடுறாங்க. இந்த ஸ்கூல்ல நிறைய மைட்ஸ் இருக்கு, நான் எம்டி ஸ்டொமக்ல அதை சாப்பிட்டேன்னா எனக்கு வயிற்று வலி வந்துருது, அதான் நான் எப்ப பார்த்தாலும் இதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஆணும் செரிமானத்துக்கான மருந்து எல்லாத்தையும் பாக்கெட்டா எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா அவங்க வயிற்று வலி சரியான மாதிரியே தெரியல. நம்ம ஜெல்லி ஃபிஷும் அவங்க ஃப்ரெண்டும் அவங்களை திரும்பவும் நம்ம ஹீரோயின் கிட்ட கூட்டு வர, அவங்க ஃப்ரெண்ட் ஹேமிங் பிறக்கவே இல்ல அப்படின்னும் அவ திடீர்னு உருவாயிட்டா, அதனால அவளுக்கு அப்பா அம்மாவும் இல்ல ஃபேமிலியும் இல்ல, 20 வயசு வரும்போது அவ திரும்பவும் செத்துருவாளாம் அப்படின்னு நம்ம ஆன் கிட்ட சொல்ல, ஹேமிங் நான் செத்துருவேனா அதுக்கு செத்துருவான்னு அர்த்தம் இல்ல, நான் திரும்பவும் உருவாயிடுவேன். வீடியோ கேம்லாம் விளையாடும் போது திடீர்னு ஒரு கிளிச் உருவாகி ஒரு நான் பிளேயபிள் கேரக்டர் உள்ள வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நானும் வழக்கமா நான் எல்லா லைஃப்லயும் பையனா தான் பிறப்பேன், இந்த வாட்டி தான் பொண்ணா பிறந்திருக்கேன், இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க ஃப்ரெண்ட் இந்த வாட்டி அவ சாகாம இருக்கிறதுக்கு உங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. நம்ம ஆணுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க வயிற்று வலிக்காக ஒரு ஹார்ட் பேக்க மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் திரும்பவும் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்ன வாழ்க்கை, நம்ம எல்லாரும் எப்போதுமே கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா, நமக்கு வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்காதா, என்ன நடந்தாலும் சரி இந்த வாட்டி நான் இந்த பொண்ணை காப்பாத்தியே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடிச்சு வச்சிருந்த ஒரு மைட்டை எடுத்து அவங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அதை அப்படியே அவங்க வாய்க்குள்ள போட்டுக்கிறாங்க. அது ரொம்பவே கேவலமா இருக்கு. நம்ம ஆன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அப்படியே மென்னு முழுங்க ட்ரை பண்ண அதுக்கு எதுவுமே ஆகல, அது இன்னமும் அவங்க வாய்க்குள்ள நெளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் திரும்பவும் அதை எடுத்து அப்படியே பாக்ஸ்குள்ள போட, நம்ம ஆன் கழுத்துல இருந்த அந்த மார்க் இப்ப இன்னமும் பெருசாயிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்மளால யாரையும் காப்பாற்ற முடியலங்கும் போது நம்ம எதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஸ்கூலை விட்டு நிக்கிறத பத்தியும் யோசிச்சுட்டு இருக்க, இப்ப நம்ம ஹேமிங்க காட்டுறாங்க. ஸ்கூலை விட்டு அவங்களால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ல நின்னு அதை தாண்டி போற ஒரு காரை பார்த்து அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க அப்படியே ஸ்கூலுக்கே போக, அப்படியே எபிசோட் 4 முடியுது. பல வருஷமா ஒரு ஆள் ஒரே இடத்துக்குள்ள திரும்ப உருவாகி செத்துட்டு இருக்காங்க, அதுவும் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள. அப்படின்னா அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு போர் அடிச்சு போயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஹேமிங் எப்போதுமே டெல்லா இருக்காங்க நினைக்கிறேன். நம்ம ஆனால இந்த வாட்டி அவங்கள காப்பாற்ற முடியுமா, அவங்க கழுத்துல இருந்த மார்க் எதுக்கான அடையாளம், அவங்க நிஜமாவே ஸ்கூலை விட்டு போறாங்களா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.